இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். 4வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். நம்முடைய கடந்த வாழ்க்கையை பத்தி பேசுறாரு. இப்ப இருக்கிற வாழ்க்கை இல்லை. இப்ப நம்ம கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோம். கடந்த வாழ்க்கை, நம்ம விட்டுட்டு வந்த வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அந்த கடந்த வாழ்க்கைக்கு நம்ம திரும்பி போக வேண்டாம். ஆமென். நம்ம மனசுக்கு போகிறது வேணா, நம்மளுடைய செயலு போகிறது வேணாம். ஆமென். அதனுடைய சார்பா கூட எதுவுமே செய்யாதீங்கன்னு சொல்ல வரேன். அங்க வந்து நீங்க புது பொண்ணு புது மாப்பிள்ளையும் வந்தோடனே வாசல்ல நிக்க வச்சு ஒரு ஆர்த்தி எடுப்பீங்க, ஒரு ஆள் எடுப்பீங்க. அதுக்கு பதிலாக இப்ப என்ன பண்றோம், நம்ம ஒரு பயம்தான். ஒரு ஜெபம் பண்ணி உள்ள கூட்டு வந்துடும். ஒரு பயம்தான். எல்லாமே ஒரு பயத்திலேயே ஓடுது கதை. ஏன் நமக்கு விசுவாசம் இல்லையா? இந்த வசனத்துல அழகா சொல்லுகிறார். 3வது வசனத்தை வாசிங்களேன். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். ஆமென். 5வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். பாத்திரத்தை என்னது? உங்க பாத்திரத்தை, உங்க வாழ்க்கையின் பங்காக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா வரணும். ஆமென். உங்க பாத்திரத்தின் பங்கா இருக்க, உங்க வாழ்க்கையின் பங்கா இருக்கிறார். ஹல்லேலூயா. வேற யாருமே நீங்க நினைக்காதீங்க, இவங்க தான் என்னுடைய பார்ட்னர், இவங்க தான் எனக்கு செய்வாங்க, இவங்க தான் பிசினஸ், இவங்க தான் பிசினஸ் கொடுப்பாங்க நினைக்கவே நினைக்காதீங்க. எப்போ உங்க இயேசு உங்க பார்ட்னரா வச்சுக்கிறீங்களோ, எப்போ உங்க தேவன் உங்களை பார்ட்னரா வச்சுக்கிறீங்களோ, அப்பதான் அற்புதம் நடக்கும். சத்தமா வரமாட்டேன். நான் உங்களுக்கு என்ன கத்துறேன்னா, சொன்ன உடனே உள்ள இருந்து ஆமேன்னு வெளியே வரணும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆமேன்னு சொல்லி சொல்லி சொல்றீங்களோ நீங்க ரிசீவ் பண்ணிட்டே இருப்பீங்க. வந்து உச்சரிச்சுட்டே இருக்கணும். எவ்வளவு சொல்றீங்களோ உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்க குடும்பத்துல அற்புதங்கள் அடையாளம் நடக்கும். ஆமென். ஆசீர்வதிக்கிறோம்.